இப்போல்லாம் எலெக்ஷன் அப்படிங்கிறது வெறும் உணர்ச்சிகளை நம்பி நடக்கிற விஷயம் இல்ல. அது ஒரு பக்கா சயின்ஸ். டேட்டா, மக்களோட தேவைகள், அப்புறம் சரியான திட்டமிடல், இது மூணு ஒன்னு சேரும்போது தான் ஜெயிக்க முடியுது. இன்னைக்கு நாம பழனி தொகுதியை வச்சு அப்படிப்பட்ட ஒரு அரசியல் திட்டத்தை ரொம்ப ஆழமா அலசி ஆராய போறோம். இது வெறும் நம்பர்ஸை பத்தி மட்டும் இல்ல, அந்த நம்பர்ஸ் மூலமா மக்களோட குரலை எப்படி கேட்கறதுங்கிறத பத்தியும் தான். ஒவ்வொரு தேர்தலுமே ஒரு பெரிய புதிர் மாதிரி தாங்க. அந்த புதிரோட ஒவ்வொரு துண்டும் ஒரு தகவல். இந்த துண்டுகளை எல்லாம் சரியா ஒன்னு சேர்த்தாதான் அந்த தொகுதியோட முழு படமும் நமக்கு தெரியும். பழனி தொகுதியோட இந்த ஆய்வு யாரு ஜெயிப்பா தோப்பான்னு சொல்றதுக்காக இல்ல. அதுக்கு பதிலா அந்த மண்ணுல வாழற மக்களோட உண்மையான தேவை என்ன, அவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு டேட்டாவை வச்சு கண்டுபிடிக்கிற ஒரு முயற்சி. சரி வாங்க, இந்த புதிர்க்குள்ள இன்னும் ஆழமா போலாம். பகுதி 1. ஒரு தொகுதியோட நாடி துடிப்பு. ஒரு டாக்டர் ஒரு பேஷண்ட்டை செக் பண்ற மாதிரி நாமளும் முதல்ல பழனி தொகுதியோட அடிப்படை விஷயங்களை பார்க்கணும். இங்க வாழ்ற மக்கள் யாரு, அவங்களோட சமூக கட்டமைப்பு எப்படி இருக்கு, போன எலெக்ஷன்ல எல்லாம் எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் மொதப்படி. முதல்ல பழனி தொகுதியோட சமூக அமைப்பை பாருங்க. இது வெறும் சாதி கணக்கில்ல. இங்க தேவேந்திர குல வேளாளர்கள் சுமார் 23%, வெள்ளாள கவுண்டர்கள் 15%, அப்புறம் பிள்ளைமார் 11% இருக்கிறாங்க. இந்த சமூக குழுக்களோட நம்பிக்கைகளையும் தேவைகளையும் புரிஞ்சுக்காம இங்க அரசியல்ல ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. இதுதான் கள நிலவரத்தோட அஸ்திவாரம். அடுத்ததா போன 2 எலெக்ஷன் ரிசல்ட்ட பார்த்தா 2016ல சுமார் 51% ஓட்டு வாங்கின திமுக 2021ல 53%மா தன்னோட வாக்கு வங்கியை கொஞ்சம் ஏத்திருக்காங்க. அதிமுகவோட வாக்கு வங்கியும் ஏறக்குறைய அதே அளவுல தான் இருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது? திமுக ஒரு வலுவான சக்தியா இருக்கு, ஆனா அவங்களோட வளர்ச்சி ரொம்ப மெதுவா இருக்கு. அப்போ இந்த அமைதிக்கு பின்னாடி ஒரு சின்ன அதிருப்தி உருவாயிட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா? இங்க தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒளிஞ்சிருக்கு. திமுக ஜெயிச்சிருந்தாலும் 2016 விட 2021ல ஓட்டு போட்டவங்களோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2.72% குறைஞ்சிருக்கு. பார்க்க சின்ன நம்பரா தெரியலாம், ஆனா இது சொல்ற செய்தி ரொம்ப பெருசு. மக்கள் எல்லாரும் முழு ஆர்வத்தோட வந்து ஓட்டு போடல. ஒரு குரூப் அமைதியா ஒதுங்கி இருக்கு. ஏன், இந்த அமைதிக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதா அடுத்த வேலை. பகுதி 2. மக்களோட மனக்குரல். சரி, இப்போ நம்பர்ஸை விட்டுட்டு மக்களோட நிஜமான பிரச்சனைகளுக்குள்ள போலாம். களத்துல மக்கள் என்னென்ன சவால்களை சந்திக்கிறாங்க, அவங்களோட அன்றாட வாழ்க்கையை என்ன பாதிக்குது, இந்த ரிப்போர்ட்ல இத வளர்ச்சி இடைவெளிகள்னு சொல்றாங்க. இந்த ஆய்வுல அடிச்சு சொல்ற முக்கியமான அவசரமான பிரச்சனை நாள்பட்ட குடிநீர் தட்டுப்பாடு. இது ஏதோ பேப்பர்ல வர செய்தி இல்ல. இது ஒவ்வொரு வீட்டிலையும், ஒவ்வொரு தாயோட கவலையிலையும், ஒவ்வொரு விவசாயியோட வேதனையிலையும் இருக்கிற ஒரு நிஜமான பிரச்சனை. இந்த பிரச்சனை எவ்வளோ மோசம்னு சொல்றதுக்கு இந்த ஒரு டேட்டா போதும். பாலார் அணையோட நீர்மட்டம் 65 அடியிலிருந்து 36 அடிக்கு குறைஞ்சிருக்கு. இது வெறும் மழை பெஞ்சா சரியாயிடுற விஷயம் இல்ல, இது நிர்வாகம் மற்றும் திட்டமிடல்ல இருக்கிற ஒரு பெரிய சிக்கலோட அறிகுறி. இதோட விளைவு என்ன தெரியுமா? யோசிச்சு பாருங்க. மக்களோட வீட்டு குழாய திறந்தா மஞ்ச கலர்ல ஒரே சேரா தண்ணி வருது. மக்கள் அவங்க குழந்தைங்களோட ஆரோக்கியத்தை நினைச்சு பயப்படுறாங்க. ஒரு அரசாங்கம் மேல மக்களுக்கு வர நம்பிக்கை அவங்க குடிக்கிற தண்ணியோட சுத்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அந்த நம்பிக்கை இங்க கொஞ்சம் கொஞ்சமா உடையுது. இதுதான் உண்மையான கோபத்தோட ஆணிவேர். தண்ணி பிரச்சனை ஒரு ஆரம்பம்தான். அதோட சேர்ந்து குண்டும் குழியுமான ரோடுகள், பாதியில நிக்கிற ஹைவே வேலை, விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை இல்ல, நீட் தேர்வு உருவாக்குற டென்ஷன், அதோட நிறைவேற்றாத வாக்குறுதிகள், வெயில் காலத்துல விடாம வர்ற கரண்ட் கட், இது எல்லாம் சேர்ந்து மக்களோட பொறுமைய ரொம்பவே சோதிக்குது. மக்களோட இந்த குறைகளை எல்லாம் கேட்கும்போது ஒன்னு நல்லா புரியுது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் கண்ணியமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது தான் அரசாங்கத்தோட கடமை. இது நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட அடிப்படையான மதிப்பு. இந்த தரவுகள் எல்லாம் வெறும் எண்கள் இல்ல, மக்களோட கண்ணியமான வாழ்க்கைக்கான கோரிக்கைகள் தான். பகுதி 3. பிரச்சனைகளோட மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறது. ஒரு நல்ல டாக்டர் வெறும் அறிகுறிக்கு மருந்து கொடுக்காம நோயோட ஆணி வேற கண்டுபிடிச்சு அதுக்கு வைத்தியம் பார்ப்பாரு. அதே மாதிரிதான் மக்களோட கோபத்துக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அரசியல் காரணங்களை நாம கண்டுபிடிக்கணும். இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ஒரு முக்கியமான வார்த்தை இது, நலத்திட்ட சோர்வு, அதாவது வெல்ஃபேர் ஃபெட்டிக். அப்படின்னா என்ன? மக்கள் அரசாங்கம் கொடுக்கிற இலவசங்களையும் நலத்திட்டங்களையும் நம்பி இருந்தாலும் அது மட்டுமே வாழ்க்கையை மாத்திடாதுன்னு உணர ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அன்றாட தேவைக்கு உதவுற திட்டங்கள் மட்டும் வேண்டாம், நிலையான வளர்ச்சி வேணும். நல்ல சம்பளத்துல வேலை, தரமான ரோடு, சுத்தமான தண்ணீர்னு நிரந்தரமான தீர்வுகள் வேணும். இது வாக்காளர்களோட மனநிலையில ஏற்பட்டு இருக்கிற ஒரு பெரிய மாற்றம். இந்த ரிப்போர்ட்ல இருந்து ஒரு வரியா அப்படியே சொல்றேன், கேளுங்க. இப்போ இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உள்ளூர் பிரச்சனைகள்ல, அதாவது தண்ணி, ரோடு, வேலைவாய்ப்பு மாதிரி விஷயங்கள்ல சரியா செயல்படலன்னு மக்கள் பாக்குறாங்க. அவரோட பதவி காலத்துல எந்த பெரிய வளர்ச்சி திட்டமும் வரல. இதுதான் மக்களோட மனக்குரலோட சுருக்கம்.
பகுதி 4 ஆட்சிக்கான செயல் திட்டம். பிரச்சனையெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, அது பாதி கிணறு தாண்டன மாதிரி தான். மீதி பாதி அதுக்கு சரியான தீர்வை உருவாக்குறதுல இருக்கு. இப்போ இந்த ரிப்போர்ட் எப்படி ஒரு பலமான பல முனைகள் கொண்ட ஒரு திட்டத்தை கொடுக்குதுன்னு பாப்போம். இதுக்கு பேரு சதுர்முக கோட்பாடு. இது ஒரு 4 விதமான அப்ரோச். முதல்ல சிவன் மாதிரி ஆக்ரஷமா எதிரணியோட தோல்விகளை, குறிப்பா விவசாய பிரச்சனை, நீட் மாதிரி விஷயங்கள்ல சுட்டி காட்டணும். ரெண்டாவது விஷ்ணு மாதிரி ஸ்திரத்தன்மையை காட்டணும், அதாவது ஆளுங்கட்சி செஞ்ச நலத்திட்டங்களை மக்களுக்கு ஞாபகப்படுத்தணும். மூணாவது பிரம்மா மாதிரி புதுசா உருவாக்கணும், இளைஞர்களுக்கு டிஜிட்டல் ஸ்கில் சென்டர், ஸ்டார்ட் அப் மானியம்னு வளர்ச்சி திட்டங்களை உறுதியா சொல்லணும். கடைசியா துர்கை மாதிரி பாதுகாப்பை உறுதி செய்யணும். விவசாயிகளோட வருமானம், பெண்களோட பாதுகாப்புக்கு நாங்க கேரண்டின்னு சொல்லணும். பாத்தீங்களா, இது வெறும் தேர்தல் உத்தி இல்ல, ஒரு முழுமையான ஆட்சி திட்டம். அந்த பெரிய திட்டம் இப்ப பாருங்க எப்படி கணக்கு வழக்கோட பைசா விவரத்தோட உறுதியான வாக்குறுதியா மாறுதுன்னு. புதுசா போர்வெல் போடவும் அணைய சரி செய்யவும் 50 கோடி ரூபா, ஹைவேஸ் இணைப்புச் சாலைகளை அகலப்படுத்த 35 கோடி ரூபா, சுமார் 1000 பேருக்கு வேலை கொடுக்கற மாதிரி விவசாயம் சார்ந்த ஸ்கில் பார்க்குக்கு 20 கோடி ரூபா. இதெல்லாம் சும்மா காத்துல சொல்ற வாக்குறுதி இல்ல, மக்களோட முக்கியமான பிரச்சனையான தண்ணி, ரோடு, வேலைக்கு நேரடியான பட்ஜெட்டோட இருக்கிற தீர்வுகள். பகுதி 5 30 நாள் செயல் திட்டம். ஒரு பிளான் பேப்பர்ல இருந்தா பத்தாது, அது களத்துக்கு வரணும், செயல்படுத்தணும், இல்லாட்டி அதுக்கு அர்த்தமே இல்ல. இப்போ அந்த திட்டத்தை எப்படி ஒவ்வொரு நாளும் களத்துல செயல்படுத்துறதுங்கிற ஒரு டைட் ஷெட்யூல பாப்போம். இதுதான் உண்மையான கிரவுண்ட் ஒர்க். முதல் நாள் பூத் வாரியா வாக்காளர் பட்டியலை இறுதி செஞ்சு யார் ஓட்டு மாற வாய்ப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். 2ஆம் நாளே கிராமங்கள்ல வீடு வீடா போய் குறை கேட்கிற முகாம்களை ஆரம்பிக்கணும். 10ஆவது நாள் ஒரு பெரிய மாநில தலைவரை கூப்பிட்டு பொதுக்கூட்டம் நடத்தணும். 15ஆவது நாள் நாம கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் படங்களோட விளக்குற சின்ன புக்லெட்டுகளை வீடு வீடா கொடுக்கணும். ஒரு பெரிய டேட்டா அனாலிசிஸ்ல இருந்து எப்படி இவ்வளவு வேகமா நேரடியா மக்கள் கிட்ட பிரச்சாரத்தை கொண்டு போறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி நுணுக்கமான திட்டமிடலுக்கு வாக்காளர்களை பற்றிய நிறைய தகவல்கள் தேவைப்படும். இங்கதான் பொறுப்புணர்ச்சி ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு தனிநபரோட தனி உரிமையையும் மதிக்கணும். அவங்க சம்மதத்தோட, அவங்க நன்மைக்காக மட்டுமே தகவல்களை பயன்படுத்தணும். இது சட்டப்படி மட்டும் இல்ல, ஒரு நல்ல நிர்வாகத்தோட அடிப்படை அறம். அப்போ ஒரு கேள்வி வருது, இப்படி அரசியல ஒரு இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணா கடைசியில யாருக்கு லாபம்? கட்சிக்கு லாபமா இல்ல மக்களுக்கு லாபமா? ஒரு பக்கம் பார்த்தா இது மக்களோட உண்மையான தேவையை கண்டுபிடிச்சு தீர்வு சொல்லுது. இன்னொரு பக்கம் இது மக்களை வெறும் நம்பர்ஸா மாத்தி ஜெயிக்கிறதுக்கான ஒரு கருவியா பாக்குதா? இதுக்கு சுலபமான பதில் இல்ல. ஆனா ஒரு வாக்காளரா, ஒரு குடிமகனா இந்த மாதிரி விஷயங்களை நாம புரிஞ்சுக்கிறது நம்ம ஜனநாயகத்தை இன்னும் பலப்படுத்தும். இதுதான் நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய விஷயம்.